அப்புறம் செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு, விரைவில் சின்னம் அறிவிக்க போறோம். முடிவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சின்னம் ஒண்ணே போதும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கடிக்கும் பற்களா சின்னம்? நேற்று பாலக்கோட்டுல போராட்டம் நடந்திருக்கு. பொதுவா ஒரு கட்சி வந்து ஏதோ ஒரு பேசுபொருளை முன்வைத்து போராட்டம் நடத்துவது அப்படின்றது ரொம்ப வழக்கமான ஒன்றுதான். இப்ப அங்க வந்து ஒரு மதுபான கடை இருக்கு. அது மக்களுக்கு இடையூறா இருக்கு. அப்பன்னா போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, அதுலலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போராட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த போராட்டம் அனுமதி இல்லாம நடக்குது அப்படின்னா, காவல்துறை கைது செய்ய முற்படுவாங்க. அது வந்து அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல உட்கார வச்சு, யார் பொறுப்பாளர்ன்னு அவங்க பேர மட்டும் வாங்கிட்டு, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல ரிலீஸ் பண்ணிருவாங்க. இது வழக்கமானது தான். இதுல வந்து அந்த காவல்துறையினர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தும்போது ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை அதிகாரி மேல பாயிறாங்க எல்லாரும். பாயும்போது அந்த மிருதன் பட பிஜிஎம் வந்து ஓட ஆரம்பிக்குது. எனக்கு எதுக்கு மிருதன் பட பிஜிஎம் இதுல போட்டிருக்கிறாய்ங்க அப்படின்னு புரியல. அப்புறம் தான் ஒருத்தர் வந்து ஆன்னு போறாரு. போனவர் வந்து கடிக்க போறாரு. கைய போய் கடிக்கிறாரு. காவல்துறை அதிகாரிகள் கைய போய் கடிக்கிறாரு. விட மாட்டேங்கிறாரு. திரும்ப திரும்ப பாஞ்சு பாஞ்சு கடிக்கிறாரு. இதுதான் தாவேகா போராட்டம் நடத்தக்கூடிய லட்சணம். உண்மையிலேயே வந்து அந்த இல்ல நீங்க அணில்னு அவங்கள சொல்றதுனால அவங்க கடிச்சு காமிச்சிருக்காங்க. அணில் இல்ல. எல்லாத்தையும் நீங்களே கலாய்ச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு? அணிலா ஜாம்பியானே தெரியலையே. அணில் வந்து கொறிக்கும். அணில் வந்து சும்மா இருக்கிற அதிகாரிகள் நீங்க சிலர் இவங்க அரசியல் இவங்க ஜாம்பின்னு சொல்றது உண்டு. நடத்தியே காட்டிட்டாங்க. நாம் தமிழரை ஜாம்பின்னு சொல்லியிருந்தோம். பாஜக சங்கிகளை ஜாம்பிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வந்து பிஹேவியரலா பொலிட்டிக்கல் பிஹேவியரா அவங்க வந்து ஜாம்பிஸா இருப்பாங்க. கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றத வந்து கடிச்சு வைக்கிறாங்கன்னா லிட்டரலா கடிக்க மாட்டாங்க. இப்ப முதலமைச்சர் சொல்றாரு பொடனில் அடிச்சு விரட்டுவாங்கன்னு. உடனே எச்ராஜா சார் இப்ப வார்டனை கூப்பிட்டு வருவாங்கல்ல. இந்த என்ன படம்? சண்டைக்கோழியா ஏதோ ஒரு படம். வடிவேல வந்து திமிரு படம். திமிரு படத்துல வடிவேல கூப்பிட்டு வச்சு, அண்ணே எவனோ உங்க மண்டையில கொட்டுறைக்கான்னு எவன் கொட்டுனான்றத கண்டுபிடிக்கணும். நில்லுங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கொட்ட விடுவாங்கல்ல. அந்த மாதிரி எச்ராஜாவை கூட்டிட்டு வந்து இவர் தான் எச்ராஜா. இது அவருடைய பொடனி. அடியுங்கள் போலார் என்று அப்படின்னு அடிச்சு காட்ட போறோமா? கிடையாது. பொடனி அடிச்சு விரட்டுறதுன்றது ஒரு உவமை. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து உங்களை ஏற்காமல் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்றதுதான் அதனுடைய சென்ஸ். இப்ப பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப சங்கிகள் கடிச்சு வைக்கிறாங்க. நாம் தமிழர் தம்பிகள் கடிச்சு வைக்கிறாங்க. கடிச்சு வைக்கிறாங்கன்னா நம்ம ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை புரிஞ்சுக்கிடாம கண்டதை கமெண்ட்ல போடுறது அல்லது வந்து டே கொல்ட்டின்றது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாம பேசுறது இதை தான் நம்ம கடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவோம்.